தமிழகத்துல வந்து சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கோ இல்லையோ நம்மளை சேஃபாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொன் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்க சேஃப்டி அவங்க பார்த்துக்கணும். ஒரு அப்பா அம்மாவா தான் பொன் குழந்தைங்களை வளர்க்குறாங்கன்னா அப்பா அம்மாவுக்கும் பொறுப்பு உண்டு. தான் குழந்தைங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா எப்படி போயிட்டு வராங்க, பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா என்ன படிக்கிறாங்க, அதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மற்றபடி கவர்மெண்ட் கையிலையும் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கும் பங்கு உண்டு, நமக்கும் பங்கு உண்டு. நம்மளை நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். இப்போ தினசரி பாலியல் வன்கொடுமை கொலைகள்லாம் நடக்குது இல்லையா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாலியல் கொடுமைகள்லாம் நடக்குதுன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கேட்கவும் கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்குது. மனுஷகிட்ட வந்து மனுஷ குணன்றதே இல்லாமல் போச்சுன்னு தான் தோணுது. இந்த மொபைலில் நிறைய யூடியூப்பை வந்து நம்பி பேரண்ட்ஸ் கையில் கொடுக்குறாங்க. இதை வாங்கி குழந்தைங்க வந்து தொல்லை பண்ணாமல் இருக்கும்ன்ட்டு இந்த மொபைல்லே நிறைய கற்றுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கல்ச்சர் வந்து இங்கே ஃபுல்லாக நம்ம நாட்டில் பரவி இருக்குது. இதுதான் முக்கியம். நம்ம தான் இதை அவாய்ட் பண்ணி இது பண்ணணும். மற்றபடி நான் முன்னாடி சொன்னது தான் நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். யாரையும் நம்பி பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் யாருக்கிட்டேயும் வந்து நம்ம நெருங்கி கூட சின்ன குழந்தைங்கள கூட இந்த காலத்தில் நம்பி விட முடியறதில்ல, அப்பா அம்மாவை தவிர்த்து. ஆனால் ஒரு பொன் குழந்தைகிட்ட இப்போது ஸ்கூல் படிக்கிற குழந்தையா இருந்தால் கூட யாருன்னா தெரியாதவங்க யாருன்னா பக்கத்தில் வராங்களா, கன்னத்தை தொடுறாங்களா, ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாவாக இருந்தால் கூட சரி, சொல்கிறேன் வயசான பெரியவங்களாக இருந்தால் கூட சரி, இந்த குழந்தைங்களை வந்து மேலே கை வைக்கிறதோ இல்லை பக்கத்தில் போய் உட்காடுறதோ கூடாது, யார் பக்கத்துலையும் போகக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைங்க கொஞ்சம் அடக்கமாக நம்ம வளர்க்கணும். ஆனால் இதை பற்றி சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பாலியல் வன்கொடுமைன்றது வந்து குடி போதே நிறைய பெருகி போச்சு, குடிக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து யாரையும் குடிக்க சொல்லி கூப்பிடல, மக்களாக தான் போய் விரும்பி குடிக்கிறாங்க, உடம்பை சீரழிச்சுக்கிறாங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க வரைக்கும் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளாக தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். திருடராக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி நாமளை நம்ம சேஃபாக பார்த்துக்கணும்.